மலரும் நினைவுகளை எல்லாம். அதுக்கு அடுத்தது நாகலிங்கம் சிவயோகன் சொன்னது நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. ஐயா ஈழத்து உணர்வுகளை அழகாக அவர் சொன்னார். அயலர்கள் பலர் இருந்தும் அன்பு காட்ட ஒருவரும் இல்லை. அங்கே முடிஞ்சு போச்சு எல்லா கவிதையோடைய அழுத்தமும். நான் ஏறத்தாழ 96 ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நண்பர்களே. கவிதையெல்லாம் பாட்டு. ஈழ வீரர்கள் யுத்தத்துக்கு போவதற்கு முன்பு அந்த அணியில் ஒழிக்கப்படுகிற 10 பாடல்களில் 2 பாடல்கள் என்னுடையது. அதில் ஒரு பாட்டு எழுதியிருப்பேன். இது ஈழத்தின் தேசிய கீதம், தனி நாடொன்று கேட்பதே வேதம், தாய்பட்ட காயம் ஆறிடத்தான், தம்பியும் போனா போரிடத்தான், தாயகம் அழுதா தாங்களையே, தனியிலோ இன்னும் வாங்களையே அப்படின்னு ஒரு பாடல். இன்றைக்கும் ஏழ போராளிகளால் கொண்டாடப்படுகிறார்கள். நமக்கெல்லாம் புலம் பெயர்ந்த வாழ்க்கை, அவர்களுக்கு இனம் பெயர்ந்த வாழ்க்கை, பண்பாடு பெயர்ந்த வாழ்க்கை, மொழி பெயர்ந்த வாழ்க்கை, வேர்கள் பெயர்ந்த வாழ்க்கை. அதை சொல்வதற்கான வார்த்தைகள் எந்த தமிழிலும் எந்த மொழியிலும் இல்லை. உணர்வுகளை மொழிபெயர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட மொழிகள் எதுவும் இல்லை. எப்படி மொழிபெயர்த்தாலும் அதை மிச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த வழிகளை நல்லதும் இருக்குது, அதுக்குள்ளே கெட்டதும் இருக்குது. தெரிஞ்சு தான் நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்கிற அந்த பணப்பக்குங்கிறது ஐயா நாகலிங்கம் சிவயோகனுடைய கவிதையில் வெளிப்பட்டது. பாராட்டுக்கள். அடுத்தது